ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பேய்களை பார்க்கும் பெண் அப்படிங்கிற இந்த டிராமாவோட அடுத்த 2 எபிசோட் 5 and 6 பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம எதோட விட்டுருந்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் யுரிய காப்பாத்த வந்து கிம் இறந்து போயிடுறாங்க. அவங்க கண்ணு முன்ன ஆவியா நிக்கிறாங்க. அது அவங்களால ஏத்துக்கவே முடியல. என்னால தானே உனக்கு இப்படி ஆச்சு, கடைசியில செத்து ஆவியா வந்து நிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா நம்ம யூரியால ஆத்மாக்களை டச் பண்ண முடியும். எல்லா ஆத்மாக்களையும் டச் பண்ண முடியும்னு அப்படி கிடையாது. ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு ஆத்மாவா நம்மளோட யூரியால டச் பண்ண முடியும். என்னாலதான் இதெல்லாம் நடந்தது. என்னை காப்பாத்தி நீ வராம இருந்தா இறந்து போயிருக்க மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், செத்து ஆவியா வந்து நிக்கிறீ அப்படின்னு கட்டி பிடிச்சு அழறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது. ஹார்ட் பீட் கேக்குது. ஆத்மாக்கு எப்படி ஹார்ட் பீட் கேட்கும் அப்படின்ட்டு டக்குன்னு விலகி போய் நிக்கிறாங்க. அப்புறம் தாங்க புரிய வருது, நமக்கும் சாகவெல்லாம் இல்ல. அந்த காங்க கார்ல இடிச்சதுல அப்படியே கீழே விழுந்திருப்பாரு. லைட்டா சைட்ல தலையில மட்டும் அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். பயங்கரமான அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அவரோட ஹார்ட் பீட் நின்னது என்னமோ உண்மைதான். அதை இவங்க கடைசியா பார்த்துட்டு தான் நம்மளோட யூரி வெளியே வந்து உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எகெயின் டாக்டர்ஸ் எல்லாம் ஹார்ட் பீட் வந்து துடிக்க வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஷாக் கொடுத்திருப்பாங்க. அவரோட பல்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கும். சோ இவரு சாகவெல்லாம் இல்லைங்க. பல்ஸ் வந்ததும் கொஞ்சம் தேர்னதுமே ரொம்ப நேரமா உட்காந்து யூரி வெளியே அழுதுட்டு இருக்காங்க. கண்டிப்பா யூரி பயந்து போயிருப்பா. அவளை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியே வந்திருப்பாரு. அந்த சமயத்துல இந்த கூட ஒர்க் பண்றவங்க வந்து கூப்பிடுறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிம்? உள்ள வந்து டாக்டர் கூப்பிடுறாங்க. எனக்கு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த காங்கு இடிச்சதுல லைட்டா சைட்ல மட்டும் தான் வந்து அடிபட்டு இருக்கு. தலையில லைட்டா ரத்தம் வந்திருக்கு. மத்தபடி ரொம்ப டேமேஜ் எல்லாம் ஆகல. ஏதாவது கை கால் எங்கேயாவது முறிஞ்சிருக்கு, எலும்பு முறிஞ்சிருக்கு, அடிபட்டு இருக்கான்னு பார்த்தா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேபி ஏதாவது உள்காயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஒரு நாள் தங்கி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இது டாக்டர் கிட்ட பேசிட்டு இவர் வந்து சொல்லுவாங்க. அந்த சமயத்துல நம்ம யூரியும் அங்கதான் இருப்பாங்க. அந்த சபியா இருக்கிற பர்சன் இருந்துட்டு அவருக்கு புரியுது, ஓகே யூரியும் வந்து கிம்மும் லவ் பண்றாங்க போல இருக்கு, அவங்க தனியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நாம போலாம் அப்படின்னு கூப்பிடுறப்ப அந்த பர்சன் இருந்துட்டு எப்படிடா போக முடியும், கிம்முக்கு வந்து இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு, பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த சபி பர்சன் கஷ்டப்பட்டு கண்ணை என்ன காட்டி சமாளிக்கிறாங்க. யூரியெல்லாம் காட்டுறப்ப அவர் கொஞ்சம் புரியுது, ஓகே நீங்க இருக்கீங்களே, நீங்க பாத்துக்கோங்க. ஆனாலும் அவருக்கு என்ன டவுட் அப்படின்னா, யுரி வந்து பெரிய இடத்து போன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நைட் ஃபுல்லா இங்க இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. நீங்க போகணும்னா கூட போங்க, அட்லீஸ்ட் கிம் வந்து தூங்குற வரைக்குமாவது கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இங்க கிம்மை தான் காட்டுறாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றாங்க, நிறைய தண்ணி குடிங்க, 2-3 டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்து இவருக்குன்னு கொடுத்துருக்க ரூமுக்கு போலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஆச்சே, நிறைய அவங்க கண்ணுக்கு தெரியுது. இவரு பயந்து போயிடுறாரு. ஆனா உடனே குறுக்கால வந்து காப்பாத்துவாங்க நம்ம யூரி. இதை பாருங்க, இன்னும் ஆவிகள் வந்து உங்க கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கான நாள் இன்னும் கடந்து போகல. 1 மாசத்துல இன்னைக்கான நாள் முடியணும் அப்படின்னா இந்த இரவை கடக்கணும். விடிஞ்சாதான் 1 மாசம் முடிஞ்ச கணக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், முன்னாடி போற பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நம்ம கிம்முக்கெல்லாம் ஏதோ ஒரு தெய்வதை வந்து நம்மளை காப்பாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்குன்னு கொடுத்துருக்க ரூம்குள்ளேயும் போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து யூரியும் வருவாங்க. அந்த ஆத்மாக்கள் கிட்டலாம் நான் பேசிட்டேன், தேவையில்லாம இந்த ரூம்குள்ள வந்து உங்க கண்ணு முன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. பேசிட்டீங்களா, என்ன பேசிட்டீங்க? ஒரு டீலிங் மாதிரி போட்டுக்கிட்டேன், அவங்களுக்கு ஏதாவது உதவி வேணும், என் மூலியமா ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன வந்து பார்க்கலாம், என் வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டேன், தேவையில்லாம உங்களை இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆனா கிம் சொல்றாங்க, இல்ல யூரி நீங்க இருக்க வேண்டியது கிடையாது, நீங்க போங்க, நான் நல்லா தான் இருக்கேன், பாத்துக்கிறேன், நாளைக்கு காலை டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன்ல அப்படிங்கிறதுக்கு. இல்ல பரவாயில்ல, நீங்க என்ன காப்பாத்த வந்ததாவது இப்படி ஆச்சு, கண்டிப்பா நான் நைட் இங்க தான் வந்து ஸ்டே பண்ணி உங்களை பாத்துக்க போறேன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் யூரி கிட்ட கேட்பாங்க, ஆக்சுவலா இந்த காங்க ஜெயில பிடிச்சி போட்டது நானு, அப்படி இருக்கிறப்போ அவன் என்னதான் ஏதாவது பண்ண வரணும், உங்களும் எதுக்கு வந்து கடத்தினா, ஏன் என்னதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அவன் என்ன கடத்தி எனக்கு ஒரு ட்ரக் கொடுக்க பார்த்தா, அந்த வகையில ட்ரக் பார்ட்டி எல்லாம் பண்ற அந்த நேம் லிஸ்ட்ல என்னோட பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு பாட்டிமா முன்னாடியும் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் முன்னாடியும் பேரை கெடுக்க பார்த்தா அது நடக்கல. அது மட்டும் இல்லாம என்னால ஆவிகளை பார்க்க முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்கறதுக்கு, ஆக்சுவலா அது ஃபேமிலி விஷயம் அப்படிங்கிறாங்க, மீனா தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்ல மனசு வரல. ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சொன்னது அதுக்கு மேல கிம்மும் கேட்கறது இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் கிம், நீங்க எப்படி என்ன கரெக்டா காப்பாத்த வந்தீங்க, எனக்கு பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறப்ப, ஐயோ எனக்கு தெரியல, உங்க மொபைல் வந்து சுவிச் ஆஃபா இருந்தது, இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் யோசிக்கல, காங்க உங்களை இப்படி கிட்னாப் பண்ணுவானுங்கிறது எனக்கு தெரியாது, நான் குளிச்சுட்டு வர்றப்போ கண்ணாடியில வந்துட்டு அவளை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தது, அதோட சேர்த்து உங்க போன் வேற சுவிச் ஆஃப் ஆயிருந்ததா, இதெல்லாம் சேர்த்து வச்சு பாக்குறப்போ எனக்கு என்னமோ வந்து தப்பா நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் உங்க மொபைல் லொகேஷன் கடைசி எங்க சுவிச் ஆஃப் ஆச்சு அப்படின்னு வந்து ட்ராக் பண்ண சொல்லி கண்டுபிடிக்க சொன்னா அங்க வந்து அப்படிங்கிறாங்க. சரி நீங்க படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. கொஞ்சம் விடியற கிட்ட வந்துருச்சுங்க. ஒரு 4:30 மணி 5 மணி இருக்கும். நம்ம கிம்முக்கு முழிப்பு வருது.
முழிப்பு வந்து எழுந்திருக்கிறவங்க சோஃபால அப்படியே சாஞ்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிற நம்ம யூரிய பாக்குறாங்க. இந்த மாதிரி சீன்ல போர்வையை போத்தி விடணும், முடிய வந்து விலக்கி விடணும், இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரதாயம் இல்லையா, அதை பண்றாரு. ஆனா என்ன, அப்போ யூரிக்கு வந்து முழிப்பு தட்டிடுது. இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு மேல பிரச்சனை இல்லை யூரி, ஏன்னா விடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் பேய்கள் என் கண்ணுக்கு தெரியாது, நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க இல்லையா, அதுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு 2 பேரும் வராங்க. அந்த சமயத்துல கிம்முக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தோணுது. என்ன இப்ப ஆவிகள் கண்ணுக்கு தெரியறது இல்ல, என்கிட்ட வந்து யாராவது சிலரால ஆவிகளை பார்க்க முடியும், இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தியமா நான் நம்பிருக்க மாட்டேன். ஆனா நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக என்னால நம்பாமையும் இருக்க முடியல. நான் வந்துட்டேன், ஆனா நீங்க இன்னும் ஆவிகளை பாக்குறீங்களா அப்படிங்கிறப்போ போதும் கிம், இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. 1 மந்த் கடந்து போச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆத்மாக்களும் உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படி தெரியறதா இருந்தா இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சிருந்திருக்கணும். நேத்து நைட் உங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஆத்மாக்கள் தெரியல அப்படிங்கிறப்போ 1 மந்த் ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஸ்டேஞ்சஸ் மாதிரி நடந்துக்கலாம். நீங்க வந்து என்ன நெருங்காதீங்க, கிட்ட வராதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. இதுக்கப்புறமாக நம்ம எங்கேயாவது பாத்துக்க வேண்டி வந்தா கூட நம்ம பெருசா வந்து ஏதோ தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துக்க வேண்டாம், ஸ்டேஞ்சஸ் மாதிரியே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு போறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்த பாக்குறப்போ லவ் பண்ணவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கும். கிம்முக்கு வந்து இது பிடிக்கல. யூரி கூட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. யூரிக்கு அந்த ஆசை இருந்தாலும் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் கிம் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு, நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாட்டிமா வந்து பாப்பாங்க. பாட்டிமாக்கு நடந்து எல்லாமே தெரியும், ஹாஸ்பிட்டல் போனது நடந்தது எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் மேல மேல எதுவும் கேட்க வேண்டாம், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக தூங்கி எழுந்து கிம் வந்து பாக்குறப்ப பாட்டிமா சமைச்செல்லாம் வச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. இந்த பக்கம் தான் இந்த காங்க காட்டுறாங்க. எகெயின் வந்து லாக்அப்ல அடைச்சிட்டாங்க. அவங்க அப்பாவோட சக்கச்சி மாதிரி இருக்கிறவரு பார்க்க வந்திருப்பாங்க. அவர்கிட்ட மொபைல் போன் வாங்கிட்டு மீனாக்கு கால் பண்ணா, நான் உன்னை யூரிய வந்து கடத்த சொன்னா, பாட்டிமா கிட்ட அவளுக்கு கெட்ட பேர் வரணும் தானே சொன்னேன், நான் என்ன கடத்தவா சொன்னேன், ஸோ இதுல எல்லாம் என்னோட ஹெல்ப் கேட்காத, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக செக்ரட்டரி அந்த போனை வாங்கிட்டு, இதை பார்ப்பா, இந்த விஷயத்துல உங்க அப்பாவும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, போதும் போதும் நீ பண்ணிட்டேன், அதனால உன்னை எகைன் வெளியெடுக்கிறது பத்தி உங்க அப்பா கிட்ட நீ எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்க கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் கிம் வந்து ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. கூட ஒர்க் பண்றவங்க சொல்லுவாங்க, இன்னொரு நாள் லீவ் எடுத்துருக்கலாம் இல்லையா, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இல்லையா, நாங்க பார்த்து போலாம் அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு கிம் வந்துட்டாரு. அந்த சமயத்துல தான் திடீர்னு வந்து ஆன்லைன்ல சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காங்க வந்து யூரியா தானே கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்க, என்ன பிரச்சனை ஏது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ஹோட்டல் முன்னாடி வந்து குமிஞ்சிட்டாங்க யூரியா வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் யூரியும் வருவாங்க. இந்த நியூஸ் இவர் பார்த்ததும் உடனே யூரியா பார்க்க போன்னு இவர் கிளம்பி வருவாங்க. யூரிக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, எப்படிடா உள்ள போறது, மீடியா பீப்புள்ஸ் எப்படிடா ஃபேஸ் பண்றது அப்படின்னு இருக்கிறப்போ அங்க வந்து கிம் அவர் கார் விட்டு இறங்கி யூரிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வர்றதுக்குள்ள ஹோட்டலுக்குள்ள இருந்து சில பேர் வருவாங்க. வந்தவங்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ட்ரி கொடுக்குறாரு ரேமன். அந்த ரேமன் வந்துட்டு இதை பாருங்க, அந்த காங் வந்து யூரியா கிட்னாப் பண்ணானா என்ன அப்படிங்கிறது, அது எதுக்கு அப்படிங்கிறது, இது எல்லாமே நீங்க காங்க கிட்ட தான் கேட்கணும். அதை தவிர்த்து ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அது நீங்க சொல்லிட்டு போங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அனுப்பி வைக்கிறோம். அதை தவிர்த்து நீங்க யூரியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா யூரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கைத்தாங்கெல்லாம் பொத்துனா அப்பளோ கூப்பிட்டு போவாரு. இதை பார்த்து கிம்முக்கு நாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கணும் அப்படிங்கிறதா தோணும். கரெக்டா ஹோட்டலுக்குள்ள போறப்ப அங்க இருக்கிற கிம்ம வந்துட்டு யூரி பார்க்கலங்க, ஆனா ரேவன் பார்த்துட்டா. ரேவன் ஒரு மாதிரி முறைச்சிட்டே போவாங்க. அதுக்கப்புறமாக பாட்டிமா வந்து பார்த்துட்டு, என்ன ஏது நீ வந்து நல்லா இருக்க, ஏதாவது அடிபட்டிருக்கா, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு வந்து ஏதாவது டெஸ்ட் எடுத்துக்கலாமா, டாக்டர் கூப்பிட்டுவோம் அப்படின்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாட்டிமா, நான் நல்லா இருக்கேன், என்னை பத்தி இந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு வெளியே வர்றப்போ மீனாவை பார்ப்பாங்க. மீனா கிட்ட வந்து கேட்பாங்க, காங்க கடைசியா 2 வாட்டி ஜெயில போய் மீட் பண்ணது நீ, அது கடைசி வாட்டி நீ மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமாக தான் அவன் ஜெயில இருந்தே வெளியே வந்திருக்கான், அவன் கிட்ட சொல்லி என்ன கிட்னாப் பண்ண சொன்னி அப்படின்னு கேட்கறதுக்கு, என்ன யூரி என்னென்னமோ உளர்ற, நான் அவனை பார்க்க போனது நான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, எக்ஸ் ஃபியான்சி வேற, எனக்கு கிட்டத்தட்ட எங்களுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணம் பண்ற அளவுக்கு போச்சு, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்போ ஓகே ஒரு ப்ராப்பர் பிரேக்கப் சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் போனேனே தவிர்த்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடிக்கிறதுக்கு, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் அமைதியா இருப்பேன் மட்டும் நினைக்காதேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இது ரேமன் கேட்டுருவாங்க. பின்னுக்கவே ரேமன் வந்துட்டு நம்ம யூரி கிட்ட கேட்பாங்க, என்ன யூரி இந்த காங்க கிட்னாப் பண்ண விஷயத்துக்கு முன்னாடி மீனா இருக்கான்னு தோணுதா அப்படிங்கிறப்போ, அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது, 2 வாட்டி கடைசியா போய் அவள் ஜெயில பார்த்துருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த கிட்னாப் பிளானுக்கு வேண்டி மீனா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது, அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரேமன், நீ எப்படி சியோல இருக்க அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலா ஜெஜு ஐலாண்ட்ல இருந்து நான் அன்னைக்கு வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போறதாக இருந்திருக்கும், ஆனால் ரிட்டர்ன் போகவே இல்லை, இங்கே இருந்துட்டாரு. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக யூரிக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ஜெஜு ஐலாண்ட் வந்தப்போ நம்ம 2 பேரும் வெளியே போய் சாப்பிடலான் இருந்தது, அது நடக்கல, அட்லீஸ்ட் சியோலையாவது நடக்குமா அப்படின்னு கேட்கிறப்போ யூரியும் வந்துட்டு ஓகே நாம வெளியே போய் சாப்பிடலாம், பட் என்னால் எப்போ எதுன்னு டைம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் சொல்வார், இந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேலரியில் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு, அதுக்கு நாம போகலாமா, கூட வரியா, அதுக்கப்புறம் நம்ம அப்படி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே ரேமன் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரேமனும் வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்த ரேமனுக்கு அந்த கிம்ம நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு.
ஏன்னா இந்த இருக்கா இல்லைங்களா மீனா, இவளை தான் அடிக்கடி பாக்குற சமயத்துல யூரியை பத்தி கொஞ்சம் அப்பப்போ தப்பு தப்பா சொல்லிட்டே இருப்பா. அதுல ஒரு ப்ராசிக்யூட்டர் இருக்காரு, அவர் பேரு கிம். கொஞ்ச நாள் அவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிறாங்க, யூரியும் அந்த கிம் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. ஸோ இப்போ அது மண்டையில ஓடுது. அந்த கிம் வேற நம்ம ஹோட்டல் வாசல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் மண்டக்குள்ள ஓடுது. ஸோ அந்த கிம் யாரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கண்டுபிடிங்க, விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னுக்கு வந்த மீனா இருந்துட்டு இந்த மாதிரி ரேமன் உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனவங்க ரேமன், பாட்டிமா வந்து உனக்கும் யூரிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஆக்சுவலா யூரியோட என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு தெரியுமா, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்ப தெரியுங்கிறாங்க. கால் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும், ஆனா ரீசன் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறப்போ தெரியாது, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லைங்கிறாங்க. இல்ல நீ அப்படி நினைக்க கூடாது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ இதை பாரு மீனா, அந்த ரீசன் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா நானே தெரிஞ்சுப்பேன். எனக்கு இடையில யாரும் வேண்டியதில்லை அப்படின்னதும் மீனாக்கு மூச்சு அடிச்ச மாதிரி ஆயிடுது. ஆனா இந்த பக்கம் கிம் ஆஃபீஸ் வந்துட்டாலும் அவர் அப்படியே கைத்தாங்கள கூப்பிட்டு போயிருப்பாரு இல்லையா நம்ம யூரிய. அது வந்து கிம்ம பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. ச்சே, என்ன நாம இன்னும் கொஞ்சம் எர்லியா போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே நொந்துக்கிறாரு. அடுத்து யூரி வந்து வீட்டுக்கு வராங்க. யூரி ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப சில ஆத்மாக்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, நீங்க வந்துட்டு கிம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த வகையில ஒரு ஆத்மா வந்து ஹெல்ப் கேக்குது. அந்த ஆத்மாவோட டெட் பாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆத்துல கிடக்குதான். அதுக்கப்புறமாக அந்த ஆத்மாவோட டெட் பாடி இங்க தான் கிடக்குது அப்படிங்கிற போலீஸ்க்கும் நியூஸ் கொடுத்துட்டாங்க நம்ம யூரி. ஒரு அனானமஸ் கால் தான் அப்படிங்கறதும் தெரிய வருது. இதை கேட்கிற நம்ம கிம்முக்கு ஒருவேளை யூரியா இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் வருது. அங்க அந்த தண்ணிக்கு பக்கத்துல யூரியோட கிளவுஸும் கிடக்குது. லாஸ்டா ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த கிளவுஸ் நான் போட்டுக்க மாட்டேன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கழட்டி வச்சா இல்லையா யூரி, அப்ப இந்த கிளவுஸை நல்லா பாத்துருப்பாங்க, இது யூரியோட தான் அப்படின்னு புரியுது. நல்ல வேலை கிம் பார்த்தாரு. கிம்மை தவிர்த்து வேற யாராவது பார்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த கிளவுஸை வச்சு நம்ம யூரிய சஸ்பெக்டா நினைச்சிருந்திருப்பாங்க, இவங்க கிளவுஸ் எப்படின்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அண்டே நீங்க இந்த கிளவுஸை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது கூட யூரிக்கு தெரியறது இல்ல. தொப்பலா நினைச்சு போய் வீட்டுக்கு வராங்க. ஏன்னா டெட் பாடி அங்கதான் இருக்கு, அந்த ஆத்துக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க போய் தண்ணிக்குள்ள விழுந்து செக் பண்ணி இருந்திருப்பாங்க. அதான் தொப்பலா நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சூடா காஃபி குடிக்கிறப்போ கிம்மோட ஞாபகம் வந்து அதிகமா வருது. கிம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. கிம்மோட இருந்த அந்த நாட்கள்லாம் ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் இல்ல யூரி, இல்ல நீ வந்து அதில் யோசிக்கவே கூடாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. கிம்முக்கும் அதே மாதிரி தாங்க. யூரியா பார்க்கணும் போல இருக்கு, பட் யூரி தானே முட்டுக்கட்ட போடுறாங்க. அதுக்கப்புறமாக யூரி அவங்களோட ஹோட்டல்ல ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற சமயத்துல சடனா ஒரு விஷயத்த பாக்குறாங்க. மீனாவோட அம்மாவும் இன்னொரு லேடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த லேடியை பேசுறாங்க இல்லைங்களா மீனாவோட அம்மாவோட, அவங்க பேர் வந்து மிஸ் ஓ. இந்த மீனாவோட அம்மாவும் நிறைய ஆர்ட் கேலரிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த பிசினஸ் தான் பண்றாங்க. இவங்க எப்படி ஹோட்டல் பிசினஸ் பண்றாங்களோ அதே மாதிரி. பக்கத்துல இருக்கிற இந்த லேடி யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம யூரிக்கு தெரியல. செக்ரட்டரி கொஞ்சமா பக்கத்துல கூப்பிட்டு என் ஆண்டிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த லேடி யாருன்னு கேட்கறதுக்கு அவங்க பேர் மிஸ் யோ. உங்களோட ஆன்டி இருக்காங்க இல்லையா மீனாவோட அம்மா, அவங்கள மாதிரி அவங்களும் வந்து பெரிய கேலரிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய பெயிண்டிங்ஸ் ஆர்ட் கலெக்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஓ அப்படியா. அது மட்டும் இல்லாம இவங்க ஹோட்டல்ல நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வைப்பாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஆன்டியோட அந்த கேலரியில இருந்து தான் வருது அப்படிங்கிறது நம்ம யூரிக்கு தெரியும். அப்போ மிஸ் ஓவோட கேலரியில இருந்து வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கொஞ்சம் சஸ்பீஷியஸா அவங்களுக்கு இருக்கு. ஏன் யூரிக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல. இது செக்ரட்டரி புரிஞ்சுக்கிட்டு நான் வேணா விசாரிக்கட்டுங்களா அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை, வேணும்னா சொல்றேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஸ் ஓ வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு சில இன்டர்வியூஸ் கொடுத்திருப்பாங்க, நியூஸ் சேனலுக்கும் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, அதை போட்டு காட்டுறாங்க. அந்த வகையில ஒரு பிரின்ஸோட கல்லறையை கண்டுபிடிச்சு அதை நகர்த்துறப்போ அதுக்குள்ள லவ் லெட்டர் நாங்க கண்டுபிடிச்சோம், அது இந்த நாட்டோட சொத்து, இந்த லவ் லெட்டரை நாங்க சீக்கிரமா ரிவீல் பண்ண போறோம், அதை சாதாரணமா ரிவீல் பண்ணா நல்லா இருக்காது, அதுக்கு ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு ரிவீல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்ப நம்ம யூரிக்கு ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு தான் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் கேட்டிருப்பாங்க. அது வந்து யூரிக்கு தோணுது. இந்த பக்கம் ரேமனை தான் காட்டுறாங்க. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கால்ஃப் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ரேமனோட ஃப்ரெண்டா இருக்கிற இந்த பர்சன் யூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு இல்லைங்களா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, காலேஜ் மேட்டாவும் இருந்திருக்காங்க. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு ரேமன், அவ்வளவுதான். அந்த சமயத்துல யூரி கிட்ட இருந்து கால் வருது. ஓகே நம்ம வெளியே போலாம், நீ சொன்னே இல்லையா அந்த ஈவெண்ட்டுக்கே போலாம் மிஸ் ஓவோட ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்றாங்க. ரேமனுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் கூட வெளியே வர்றதுக்கு யூரி ஒத்துக்கிட்டாலே அப்படின்ட்டு. இந்த பக்கமாக நம்மளோட கிம்ம தாங்க காட்டுறாங்க. இந்த லா ஃபார்ம்ல ஒரு பொண்ணு இருப்பா, வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற பொண்ணு தான். நம்ம கிம் பின்னாடி சுத்தி சுத்தி வருவா, இவரு கண்டுக்க மாட்டாரு. ஆனா லஞ்ச் டைம்ல சாப்பிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு சில விஷயங்கள் வந்து பேசியிருப்பா அவளோட கொலிகோட. என்னன்னா இந்த மாதிரி இந்த ரெய்னா ஹோட்டல்ல வந்துட்டு நிறைய பணமோ சரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அது இவருக்கு அதுல அரையும் குறையமா விழுந்திருக்கும். இந்த பொண்ணை கூப்பிட்டு காஃபி வாங்கி கொடுத்து அது என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, என்ன எங்கிட்ட இருந்து ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் வாங்க பாக்குறீங்களா அப்படிங்கிறப்போ, இல்லம்மா அதான் காஃபி கொடுத்துருக்கேன்ல அப்படிங்க, அதெல்லாம் பத்தாது, எங்க கூட வெளியே வரும், அது என்ன சாப்பிட வெளியே கூப்பிட்டு போகணும்,
அப்பதான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இல்லை இப்போ சொல்லு அப்புறமா பார்த்துக்கலாம்னாலும் கிடையவே கிடையாது, இப்போவே வாங்கன்னு கையோடு கூப்பிட்டு வரா. எங்கன்னா எகேன் அந்த லவ் லெட்டர் ரிவீல் பண்றதாக அந்த மிஸ் ஓ சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதே ஈவெண்ட்டுக்கு தான். ஆனா இது கிம்முக்கு பிடிக்கல, நான் வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகுற பர்சன் கிடையாது, வேணா வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா அப்படிங்கிறப்போ இல்ல எனக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் நான் வந்திருக்கேன், பேசாம வா கிம் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வராங்க. கரெக்டா இவங்க உள்ள வர்றதுக்கும் அதுக்கப்புறமாக கார்ல ரேமனும் யூரியும் வந்து இறங்குறாங்க. உள்ள வந்தது மிஸ் ஓ வந்துட்டு இந்த பொண்ணை நல்லா வெல்கம் பண்ணிட்டு பேசுவாங்க. இது யாருமான்னு கேட்கறதுக்கு என் கூட ஒர்க் பண்றவங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. சரி வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேமனும் யூரியும் வருவாங்க. இவர் சாப்பிட்டுட்டு இருந்தவர் யூரியா பார்த்து ஷாக் ஆவாரு. யூரியும் தான் இவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமே, இங்க எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க, இவனை பார்த்து இவன் ஏன்டா இப்படி ஷாக் ஆகி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ரேமனுக்கும் புரியல. அப்போ கிம்மோட வந்த அந்த பொண்ணு வா கிம் அங்க போய் உட்காரலாம் அப்படின்ட்டு உரிமையோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போறதை யூரி நோட்டீஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. என்ன இப்போ வந்து லவ் லெட்டர் வந்து ரிவீல் பண்ண போறாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பின்னாடி பெஞ்ச்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்காக ஏதாவது சைக்கிள் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி யூரியை பார்த்து ஹாய் எல்லாம் சொல்ல ட்ரை பண்றாரு கிம். ஆனா யூரி பார்த்து பார்க்காத மாதிரி இருக்காங்க. ரேமன் தான் நோட்டீஸ் பண்றாங்க. முறைன்னு முறைப்பாரு. கிம்முக்கு இவன் ஏன்டா நம்மளை எப்ப பார்த்தாலும் முறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் மிஸ் ஓ வந்துட்டு பெரிய ஸ்பீச்சை வந்துட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலா 300 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜேசன் டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அரசர்களோட காலம், அப்ப எழுதப்பட்ட காதல் கடிதமா இது உங்க முன்னாடி வந்து நான் காட்டுறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன், இது நம்ம நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள அதை வச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு துணி போட்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அந்த துணி எடுங்க அப்படின்னு சொல்றப்போ எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்க லெட்டர் தெரியுது. சடான் என்னாச்சுன்னு தெரியல, அந்த கண்ணாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ணாடிங்க, தூர் விட்டு அப்படியே அந்த தூர் பரவி அப்படியே சில்லு சில்லா செதறி போயிருது. இது யாருமே எதிர்பார்க்கல. மிஸ் ஓக்கெல்லாம் ரொம்ப அவமானமா போயிருது. அங்க இருக்கிற செக்யூரிட்டி பர்சன்ஸ் எல்லாம் ஓகே இந்த லவ் லெட்டர் ரிவீல் பண்ற இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அடுத்த ஈவெண்ட் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம், நீங்க இப்ப கிளம்பலாம்னு சொல்லிடுவாங்க. அப்படி அங்கிருந்து போறவங்க நிறைய பேர் பேசிப்பாங்க இல்லையா, யாருமே அந்த கண்ணாடி பாக்ஸை தொடவே இல்லை. அப்புறம் எப்படியும் அது வந்து வெடிச்சு செதறிச்சு. இந்த மாதிரி ஒருத்தங்க புதைச்சதுக்கு அப்புறம் செத்து புதைச்சதுக்கு அப்புறமாக அவங்க டெட் பாடிக்குள்ள இருக்கிறதுல எடுக்கிறது தப்பு, இந்த மாதிரி லெட்டர்ஸ் அவங்க திங்ஸ் எடுக்கிறது தப்பு, அதனாலதான் வந்து அந்த ஆத்மா கோவம் போல இருக்கு நல்லா பேசிட்டு வெளியே வருவாங்க. ஆனா கிம்முக்கு வெளியே போகிறதுல இஷ்டம் இல்லை. ஏன்னா கிம்முக்கு நல்லாவே தெரியும் அப்ப இங்க ஏதோ ஒரு ஆத்மா இருந்திருக்கு, கண்டிப்பா நம்ம வீடி பார்த்திருப்பாங்க அப்படின்னு புரியுது. அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அவசரம் பாத்ரூம் வருது, நீ இப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உள்ள வராங்க. இந்த பக்கம் ரேமன் வந்து யூரியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் காட்டுறதுக்காக. அப்போ யூரி கிட்ட ரேமன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கு, நான் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. யூரியும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. கரெக்டா கிம் உள்ள வரப்போ ரேமன் கிராஸ் ஆகி போவாரா, ரேமன் யூரி கூட தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு, பார்த்துட்டாரு. அப்ப ரேமன் மட்டும் போறானா, அப்போ யூரி இந்த பக்கமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூரியா பார்க்க வராங்க. இங்க மிஸ் ஓ வந்துட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மேடம் இந்த மாதிரி அந்த கண்ணாடி வந்து எந்த கம்பெனி வந்து தயாரிச்சதோ அவங்க வந்து நஷ்ட ஈடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நஷ்ட ஈடு கொடுத்து என்ன பிரயோஜனம், ஈவெண்ட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அதை யார் சரி பண்ணுவா அப்படிங்கிறப்ப கரெக்டா ரேமன் வருவாங்க. மிஸ் ஓவை பார்க்க தான் வந்திருக்காங்க. ரேமனை பார்த்ததும் இவங்க எல்லாம் அந்த டென்ஷனா கத்துன்னு கத்துனது எல்லாத்தையும் விட்டுட்டு ரேமன் கண்ணா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. இங்க யூரியை பாக்குறதுக்காக கிம் வந்துட்டாங்க. கிம்மை பார்த்ததும் யூரிக்கு என்ன சொல்றது எது சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஏன் மீட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைச்சப்பட்டிருந்தாலும் பார்த்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக எப்படி இருக்கீங்க கிம், உடம்பு வந்து இப்போ ஹெல்த் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறமா இவங்க போக பார்க்க யூரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆக்சுவலா இன்னும் என் கண்ணுக்கு பேய்கள் தெரியுது அப்படிங்கிறப்போ இல்லையே சான்ஸ் இல்லையே, 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் கண்ணுக்கும் பேய்கள் தெரியாதே, ஏதாவது பேய்கள் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு கிம் வந்துட்டு உடனே ஆமாங்கிறாங்க. அப்படி நீங்க பேய பாக்குறீங்கன்னா அது என்ன பேய் அப்படிங்கிறப்போ யாரோட பேய், அந்த பேய் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்போ அங்க 2 பெயிண்டிங் இருக்குங்க. அதுல ஒரு பொண்ணோட பெயிண்டிங்கை பார்த்து அந்த பொண்ணை தான் நான் பாக்குறேன், அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்க ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, கீழே வந்து ஹேர் பின்ஸ் எல்லாம் இருக்கும், இதுல வந்து இருக்கிற ஒரு ஹேர் பின்னை தான் அவ வந்துட்டு வியர் பண்ணிருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்க பொய் சொல்றீங்க கிம் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்னடா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன் நான் ஏன் பொய் சொல்ல போறேன், ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு பெண்ணோட ஆத்மாவே இல்ல, ஒரு ஆணோட ஆத்மா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆத்மாவை நமக்கு காட்டுவாங்க. ஒரு ஆணோட ஆத்மா இருக்கா என் பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஆமா உங்க பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. ஆனா கிம்மோட கண்ணுக்கு வந்து ஆத்மாக்கள் தெரியறது இல்ல. எதுக்கு கிம் தேவையில்லாம எகேன் ஆத்மாக்கள் தெரியுதுன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி யூரி கேட்கறதுக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆத்துல ஒரு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனானமஸ் கால் பண்ணது நீங்க தானே அப்படிங்கிறப்போ ஆமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப நான் வந்துட்டு கோல்டு கேஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், அந்த கோல்டு கேஸ் எல்லாம் நான் வந்துட்டு சால்வ் பண்ணும் அப்படிங்கிற பொறுப்புல நான் இருக்கேன். ஏன்னா அந்த காங்க வந்து நான் ஜெயில பிடிச்சி போட்டது அந்த பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மாதிரி வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள்லாம் கண்ணுக்கு தெரியும், அந்த வகையில நீங்க எனக்கு இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு கண்டுபிடிக்கிறேன், அந்த மாதிரி கோல்டு கேஸ்ல நான் சால்வ் பண்ணுவேன், நான் உயிரோட இருக்கிறவங்கள பாத்துக்கிறேன், நீங்க இறந்தவங்களை டீல் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப கரெக்டா இவர் ரேமன் வந்துருவாங்க. ரேமன் கிம்ம பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேட்கறது, கிம் சட்டையே பண்றது இல்ல, நான் சொன்னதை நீங்க கொஞ்சம் யோசிங்க யூரி,
யோசிச்சுட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இப்படி சொல்லிட்டு போற கிம் அப்படியே வந்து ஸ்தம்பிச்சு போய் பார்த்தே நிப்பாங்க யுரி. இதை பார்த்த ரேமனுக்கு இவன் ஏன்டா இப்படி பாக்குறாங்கிற மாதிரி தான் இருக்கும். யுரி எங்க பாக்குற, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கிம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு ஒரே யுரியோட ஞாபகமா தான் இருக்கு. தேவையில்லாம இந்த ரேமன் இது கடையில வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த யுரிக்கும் நம்ம கிம்மோட ஞாபகமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சடார்னு அதெல்லாம் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேமனுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த கேலரியோட ஓனர் வந்து மிஸ் ஓ வந்து உனக்கு தெரியும் இல்லையா, நாளைக்கு நான் போய் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கறாங்க. அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்குது. அப்படி யுரி போறதுக்கு முன்னாடி இந்த மீனாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்க கூட பேசிட்டே இருப்பாங்க. எங்கே நம்ம பெயிண்டிங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறப்போ இது பழைய மாதிரியே வாங்கினா பிரச்சனை ஆயிடாதா, சந்தேகம் வராதா அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ரேமன் கிட்ட இருந்து கால் வருது, மிஸ் ஓக்கு இந்த மாதிரி யுரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சரி யுரி வந்திருக்கலாம் நான் பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க 2 பெயிண்டிங் இருக்குங்க, ஒரு ஆணோடது பெண்ணோடது. அது பிரின்ஸோடது. அந்த பிரின்ஸை லவ் பண்ண பொண்ணோட பெயிண்டிங். இவங்க 2 பேரோட பெயிண்டிங் தான். இவங்க 2 பேர் தான் லவ்வர்ஸ். இந்த பொண்ணு தான் அவ ஹஸ்பண்டுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கா லவ் பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யுரி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஆர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த லவ் லெட்டர் பார்க்க முடியுமா அப்படிங்கிறப்ப எகெயின் வந்து கூப்பிட்டு கொண்டு போய் காட்டுறாங்க. இவங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. லவ் லெட்டருக்கு பின்னாடி இருக்கிற கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யுரி வந்து மிஸ் ஓவை பார்த்து கேட்கிறப்போ தெரியும். ஆக்சுவலா அந்த பிரின்ஸ் வந்துட்டு உயிருக்கு உயிர் இந்த பொண்ணை காதலிச்சாங்க. ஆனா என்ன, இந்த பொண்ணு வந்து சொசுருல வேலை செய்யற பொண்ணு. ஒரு நாட்டோட இளவரசன் சொசுருல வேலை செய்யற பொண்ணை கட்டிக்கவும் முடியாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கிரவுன் பிரின்சஸா ஆக்க முடியாது. அதனால 2வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவங்க காதலிச்சுட்டு இருந்தப்போ இந்த கடிதத்தை எழுதினதே இந்த பொண்ணு தான். அதுக்கப்புறமாக்கா 2வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ஒரு நாள் ஒரு மலைப்பகுதிக்கு போகலாம், ஒரு பிக்னிக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போனப்போ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, இந்த பொண்ணு அந்த மலைப்பகுதியில காணாம போயிட்டான். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு இன்னும் வந்து உயிரோட இருக்கா, இம்மார்டலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேரு அந்த பொண்ணை ஏதாவது விலங்கு அடிச்சு கொன்னு இருக்கும். ஏன்னா அந்த பிரின்ஸ் வந்து நிறைய வருஷங்கள் வந்து அந்த மலைப்பகுதி ஃபுல்லா அந்த காடு ஃபுல்லா தேடினாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மை ஏதுன்னு தெரியல. பட் அந்த பொண்ணோட காதல் வந்து உண்மை, அதுதான் இன்னும் நிலைச்சிருக்கு. அந்த பொண்ணை வந்து இந்த பிரின்ஸ் வந்து உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க. அதனாலதான் நான் இருக்கிற தருவாயில கூட இந்த லவ் லெட்டர் தன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியில வச்சு புதைக்கிறப்போ தன் கூட இந்த லவ் லெட்டரையும் வைக்கும்படி சொல்லியிருப்பாங்க. உயிர் எழுதியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஆக்சுவலா இந்த கதையை மிஸ் ஓ சொல்றப்போ கேட்கறது யுரி மட்டும் கிடையாதுங்க, அங்க இருக்கிற இன்னொரு பையனோட ஆத்மாவும் தான். ஆனா இந்த பெயிண்டிங்ல இருக்கிற அந்த பிரின்ஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஆத்மா பையன் கிடையாது. அதுக்கப்புறமாக இந்த கேலரிக்கு வெளியே வந்து ஒரு மரம் இருக்குங்க, ரெட் கலர்ல வந்து பூக்கள் பூக்கும். ஆக்சுவலா இந்த மரம் வந்து நார்மலா இவ்வளவு பூக்கள் பூக்கவே செய்யாதாமா. அதுவும் இது வந்து பூக்கள் சீசனும் இல்லையா, ஆனா இவ்வளவு பூக்கள் பூக்குது, நல்ல செழிப்பா இருக்கு அப்படின்னா அப்ப என்னமோ இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கான அறிகுறி தான். ஆனா இந்த லவ் லெட்டரை வந்து ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அந்த கண்ணாடி கூண்டு வந்து அதுவா வந்து தானா உடஞ்சுது. அது ஏன் தான் எனக்கு தெரியல. அதுக்கு நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இறந்து போனவங்களோட அந்த பெட்டியை திறந்து பார்த்ததெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி கூட இருந்தா அந்த லெட்டர் எடுத்தது அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. பட் எனக்கு அப்படி தோணலைன்னு சொல்லிட்டு மிஸ் ஓ முடிப்பாங்க. இந்த பக்கமாக கிம் ஒர்க் பண்ற லா ஃபிரம் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி உட்கார வச்சு தயவு செஞ்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் கிம் இதுல நீங்க இவ்வளவு முனைப்பா இருக்கீங்க, இதை பாருங்க, நான் சொல்றது ரூமர் தான், இதுக்கு ஆதாரம் எல்லாம் கிடையாது, புரிஞ்சுதா அப்படிங்கிறப்போ சரி சரி சொல்ல அப்படிங்கிற சமயத்துல ஆக்சுவலா பண மோசடி அப்படிங்கிறது பண மோசடியா நடக்கல, நிறைய பெயிண்டிங்கா வாங்கி வைக்கிறாங்க அந்த மீனாவோட அம்மா. அண்ட் தென் அவங்களுக்காக பெயிண்டிங் வாங்குறதுக்காக ஒரு ப்ராசிக்யூட்டர் தான் போறாங்க ஃபாரினுக்கு அப்படிங்கிறாங்க. ப்ராசிக்யூட்டர் ஏன் போகணும்னு கிம் கேட்கிறப்போ அந்த ப்ராசிக்யூட்டர் வேற யாருமே கிடையாது, நம்மளோட லா ஃபிரமோட சீஃப் ப்ராசிக்யூட்டர் தான். ஏன்னா மீனாவோட அம்மாவுக்கு நம்ம லா ஃபிரமோட சீஃப் ப்ராசிக்யூட்டர் தம்பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அக்கா தம்பி அந்த உறவு முறை, அதுக்காக அக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எல்லாம் வாங்க போனாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு, பிரச்சனையும் அங்கதான் இருக்கு. அப்படி வாங்கப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாமே நம்ம நாட்டுக்கு வரப்போ கஸ்டம்ஸ்ல கிளியர் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஸ்டம்ஸ்ல சிக்கவே இல்லை, வந்தாதானே இந்த பெயிண்டிங் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ஆகல. ஸோ அப்படி கஸ்டம்ஸை வந்து கிளியரே பண்ணாம அந்த பெயிண்டிங்கை நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அது எப்படி பாசிபிள் ஆகும்? கடல் வழியா கொண்டு வந்தாலும் சரி, இல்ல ஃபிளைட் வழியா கொண்டு வந்தாலும் சரி, கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதுதான் நானும் சொல்றேன், சீஃப் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு தோணுது, அவங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்போ தான் திடீர்னு போனை பார்த்து இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுவா. அதுல இருந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா ரேமனும் யூரியும் டேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த இவரு உடனே அங்கிருந்து எழுந்து வந்துருவாரு. கிம்மால ஏத்துக்கவே முடியல. அவர் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமாக கூட அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் தன் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த ஆத்துக்குள்ள ஒரு பணம் கிடக்குது அப்படின்னு ஒரு அனானமஸ் கால் வந்தது இல்லையா, அப்ப அதை அட்டன் பண்ணது யார் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தாங்க நம்மளோட யூரி கால் பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோல்டு கேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதை அட்டன் பண்ணவரை நான் அதை அட்டன் பண்ண அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறமாக அந்த மாதிரி எந்த அனானமஸ் காலை வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர காலை நீங்க அட்டன் பண்ணாலும் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த நியூஸை பார்த்ததும் யூரி வந்துட்டு பாட்டிமா கிட்ட தான் கேட்கறா. ரேமன் கிட்ட கேட்ட ரேமன் இல்லைன்னு சொல்லிட்டான். நீங்க தானே பண்ணீங்க பாட்டிமா இந்த டேட்டிங் ரூமர் அப்படிங்கிறப்போ, ஆமா என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு நான் சொன்னேன்.
டேட்டிங் பண்றீங்கன்னு தானே சொன்னேன், அதனால எவ்வளவு நல்லது நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற செக்ரட்டரி பாக்குறப்போ, ஆமா 33% வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதை பாரு யூரி, உன் மேல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை மாத்துறது தொடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரேமனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. என் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு யூரி ஆரம்பிக்கிறப்போ, இதை பாரு, நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத, ஐ மீன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு ரூமரா தான் நான் கிளப்பி விட்டுருக்கேன். அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம நியூஸ் கொடுத்துக்கலாம். ஆனா நீ ரேமனை கல்யாணம் பண்ணிக்கணும், சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அதை பத்தி யோசி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. யூரி வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப இந்த மீனா பாட்டுக்கா உடனே உள்ள வருவா, அப்பாயின்மெண்ட் கூட வாங்காம. ஆனா யூரி இருந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, ஆமா அந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன், நீயும் ரேமனும் டேட் பண்றீங்களாமே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, இவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, எப்படி நீ இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ரேமன் ரூபன் 2 பேருமே வந்து ட்வின்ஸ், நான் உன் இடத்துல இருந்தேன் அப்படின்னா ரேமனை பாக்குறப்பல எனக்கு ரூபன் ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்றப்ப வந்த கோவத்துல சடார்னு அந்த ஃபைலை மூடுவாங்க. இவங்க மீனா வந்து பயந்தே போயிடுவாங்க. இதுக்கு மேலே மாடி நின்று பேசக்கூடாது, கிளம்பி போடி அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. மீனாவும் பயந்து போய் வெளியே வந்துருவா. இந்த ரூபன் யாரு அப்படின்னா, நான் இடையில ஒரு விஷயம் சொல்லியிருப்பேங்க, இந்த ரேமன் ரூபன் 2 பேர் ட்வின்ஸ், ஆனா ஆக்சுவலா ட்வின்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அதை கூட உங்க ஒட்டு கேட்டு இருந்திருப்பாங்களே ஹைஸ்கூல் படிக்கிறப்போ ரேமனும் நம்மளோட யூரியும். அப்பதான் தெரிய வந்திருக்கும் நம்ம அம்மாவோட சொந்த பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேமனுக்கு தெரிய வந்திருக்கும். பட் அது யூரி பெருசா எடுத்துக்கவும் இல்லை, யாருக்கிட்டையும் சொல்லவும் இல்லை. பட் ஊருலகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் பிரதர்ஸ் தான் தெரிய வந்திருக்கு. போட்ல போயிட்டு இருந்தப்போ நம்ம யூரி வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு செகண்ட் உயிர் போயிருக்கும், எங்க திரும்பி வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆவிகளை பார்க்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க காலேஜ் படிக்கிறப்போ ரூபன் கூட தான் படிச்சிருப்பாங்க. அன்னைக்கு இவங்க போட்ல இருந்துட்டு தண்ணிக்குள்ள விழுகிறப்ப, கடலுக்குள்ள விழுறப்போ கூடவே காப்பாத்துறதுக்காக விழுந்தவர் தான் ரூபன். கடைசியில அவர் இறந்தும் போயிருப்பாரு. ஒருவேளை யூரியும் ரூபனும் டேட் பண்ணிருப்பாங்க, லவ் பண்ணிருப்பாங்க போல இருக்குங்க. அது என்ன ஏதுங்கிறது கதை பின்னாடி தெரிய வரும். அதை வச்சுதான் இப்போ மீன் அப்படியே ஒரு மாதிரி கார்னர் பண்ணிட்டு போறா. நம்ம யூரி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ கடைசியா அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு கிளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு அட்டகாசம் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டை கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. அப்ப சிக்னல் போட்டிருப்பாங்க. அதை பாக்குறப்ப அதுல ஞாபகம் வருது, நம்ம கிம்மோட டீமும் ஒர்க்க முடிச்சாங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிடலான்னு வர சமயத்துல இந்த கார்ல உட்காந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு திடுமுன்னு வந்து நம்மளோட கிம்மோட கையை பிடிச்சிட்டு நானும் சாப்பிட வருவேன் அப்படி இப்படின்னு கூப்பிட, இது வந்து யூரிக்கு பார்க்க பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி வச்ச கணுவாங்க பார்த்துட்டே இருப்பாங்க. சிக்னல் எடுத்துட்டாங்க. பின்னாடி காரெல்லாம் ஹார்ன் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க காரை மூவ் பண்ணிட்டே போவாங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து போயிட்டு கிம் சாப்பிடலங்க. அந்த பொண்ணை சொல்லிட்டு நீ போ, அவங்க கூட சேர்ந்து ஜாலியா சாப்பிட, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிருந்திருப்பாங்க. ஆனா நம்ம யூரிக்கு இது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது. எப்படி கிம்ம கான்டாக்ட் பண்றது, நாமளா கிம்ம போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு போனா சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணுமேன்னு யோசிக்கிறாங்க. அதனால வீட்டுக்கு வந்தவங்க அங்க இருக்கிற பேய்ங்க கிட்ட, இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா எப்பவும் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க பேச வர்றவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அப்படி கிடையாது, எனக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, நான் சொல்ல போறேன், அதுல யாருக்கு தோத்துப்பட்டு வரீங்களோ அவங்க வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்க டெட் பாடி கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அப்படி உங்களை டெட் பாடி ஆகினவங்களையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பணும், அந்த தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு கேஸோடு இருக்கிற ஆத்மா வாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆத்மா வருது. அப்ப அங்கேயே சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து காட்டுறாங்க. நல்லா நைட் டைம் ஆயிடுச்சு. காட்டு பகுதிக்கு ஒரு பையனும் பொண்ணு நடந்து வராங்க. அந்த பொண்ணு பயப்படுறா, அவன் பகல் வந்து பாத்துக்கலாமே, போயிடலாமேன்னு சொல்றா. ஆனா அந்த பையன் இருந்துட்டு அங்கதான் இருக்கு போய் பாரு அப்படிங்கிறாங்க. வயலட் கலர்ல ஒரு ரோஸ் பூத்து இருக்கு. அந்த பொண்ணை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட தலையிலேயே அடிச்சு இவன் மர்டர் பண்ணிடுறான். ஸோ இப்போ இந்த பொண்ணோட ஆத்மா தான் வந்துட்டு நம்ம யூரி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். யூரி இப்போ அங்கே கிளம்பி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணை இவன் கொண்டு அங்கே ஒரு கிணறு மாதிரி இருக்குங்க, அதுலயே வந்து போட்டு மூடி வச்சிருந்திருப்பான். இப்ப எகேன் அந்த இடத்துக்கு அவன் வர்றான். நான் மறந்துட்டேன், இந்த பத்திரத்துல உன்னோட கை நாட்டை வாங்கியிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன அந்த பொண்ணோட டெட் பாடியில இருக்குது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துட்டு திரும்புறப்போ அங்க நம்ம யூரி வந்து நிக்கிறாங்க. கொன்னவளையே 2 வாட்டி சாவடிச்சிருக்கேல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீ யாரு, இங்க எதுக்கு வந்திருக்க, என்ன தனியா வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் யூரியையும் அப்படியே அடிச்சு சமாளிச்சிடலான்னு தான் பாக்குறான். ஆனா அவங்க நல்லாவே ஃபைட் பண்றாங்க. ஆனா அவன் சடார்னு கையில கத்தி எடுத்துருவான். அதுக்கெல்லாம் அவங்க அசர்றது கிடையாது, எப்படியோ ஃபைட் பண்றாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவன் கரெக்டா லாக் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவான். கத்தியால குத்தலான்னு வர்றதுக்குள்ள அங்க நம்ம கிம் வந்துருவாங்க. யூரி நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு அப்படின்னு ஏர்லயே ஒரு கிக்கு கொடுக்கலான்னு வருவாரு. ஆனா அந்த கல்பிரிட் அசால்ட்டா நகர்ந்துருவான். ஒரு ஏர்லயே பறந்து போய் அந்த பக்கமா விழுந்துருவாரு. விழுந்தவர் தட்டு தடுமாறி எழுந்து நின்று, யூரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க நம்ம கிம்ம தள்ளி விட்டுட்டு இவங்களே யூரியே வந்து ஃபைட் பண்றாங்க. கடைசியில போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அங்க வந்துடுவாங்க. இந்த பர்சனையும் கைது பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக அந்த ஆத்மா அங்க இருந்து கரைஞ்சு போயிடும். இந்த இடத்த நம்ம யூரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிம் கண்ணுக்கு வந்து பேய் தெரியாதுங்க. சோ யூரி வேற எங்கேயோ பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஆத்மா இருக்கு அப்படிங்கறத நம்மளோட கிம் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யூரி கிளம்பி வர சமயத்துல ஏன் இப்படி தனியா வரீங்க, என்ன ஏது, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்போ, நான் எங்க தனியா வந்தேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொல்லிட்டு தானே வருவேன் அப்படிங்கிறாங்க. அப்படி உங்க போலீஸ்க்கு கால் பண்ணப்போ அது கோல்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கிம்முக்கும் வந்திருக்கும். நைட்டு ஃபுல்லா தூங்காம ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு கிம்.
அந்த கால் இவர் தான் அட்டன் பண்ணி இருந்திருப்பாரு. அதனால இந்த இடத்துக்கு கரெக்டா அவர் வந்திருக்காரு. கிம்முக்கு மனசு என்ன உறுத்துது அப்படின்னா, நீங்க ஏன் தனியா வரணும், அதான் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே ரேமன், டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அவரை கூப்பிட்டாரா அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலா அது ஃபால்ஸ் ரூமர், அது நாங்கள் சீக்கிரம் அது நியூஸ் வெளியிட்டுருவோம், இது ஃபால்ஸ், நாங்கள் டேட் பண்ணலன்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறப்போ கிம்முக்கு சந்தோஷமா இருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறப்போ, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அதுதான் அந்த லவ் லெட்டர் ரிவீல் பண்ற ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தேனே பார்த்தனே, ஒரு பொண்ணு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தாலே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஊர் சுத்த வேண்டியது தானே, எதுக்கு நைட் நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ சிச்சி அந்த பொண்ணு நானும் லவ் எல்லாம் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணு தான் கையை பிடிச்சிழுத்தா என் மேல விழுந்தா, மற்றபடி நான் அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்டா இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க யூரி, ஏன் உங்களுக்கு ஜெலஸா இருக்கா, அந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துருவாளும் பயமா இருக்கா அப்படிங்கிறப்போ, நான் ஏன் ஜெலஸ் ஆகணும், நான் ஏன் பயப்படணும், நீங்க பாட்டுக்கு கண்ணா பிறந்த அதை யோசிச்சுட்டே இருக்காதீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாட்டு கார் எடுத்துட்டு போறப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் யோசிங்க யூரி, கோல்ட் கேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், அந்த கேஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணணும், நீங்க பேய் எல்லாம் பாப்பீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க கிம். நம்ம யூரி எதையுமே காதில் வாங்கிக்காம அவங்க பாட்டு கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. கிம்முக்கு ஒரு பையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க யூரி. அவங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னு தெரியல, சடார்னு காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வராங்க. கிம் ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குறப்போ இறங்கி வந்தவங்க, உங்க டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன், ஒரு கேஸ் சால்வ் பண்ணும், அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிம்மும் சிரிக்க யூரியும் சிரிக்க, இங்க எபிசோட் 5 கம்ப்ளீட் ஆகுதுங்க. எபிசோட் 6ஓட ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட ஹீரோயின் யூரியும் ஒத்துக்கிட்டாங்க. கிம் தான் ஏற்கனவே கேட்டவராச்சே, ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதனால 2 பேரும் டீமா போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா நம்ம டீமா ஒர்க் பண்றதெல்லாம் ஓகே, சில பல ரூல்ஸ் இருக்குங்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கிம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்க எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் தென் இப்போ நம்ம எந்த கேஸ் எடுத்தாலும் அதை பத்தின என்ன விஷயத்துக்கும் எந்த இடத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம யூரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பவுமே டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நடக்கணும், என்னை விட்டுட்டு நீங்க ஒரு 3 அடி தள்ளி தான் எப்பவுமே நடக்கணும், என்னை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றப்ப கூட 3வது ஒரு ரூல் இருக்கான், அதையும் நம்ம யூரி தான் சொல்றாங்க. இப்படி ஏதாவது ஒரு இடத்துல ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல ஒரு இடத்துல உட்காரப்போ எனக்கு பக்கத்துல ஒரு சேரை எம்டியா விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க உட்காரணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் உட்காந்துக்கிறாரு. யூரி சொல்றாங்க 300 வருஷம் பழமையான ஒரு ஓல்டு கேஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு, அதுதாங்க இப்ப இந்த லவ் லெட்டர் ரிவீல் பண்ற விஷயம் நடந்தது இல்லைங்களா, அந்த கேஸ் தான் சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ஓல்டு கேஸா இருக்கும் போல இருக்கு. சரி, நீங்க அந்த ஆத்மா பாக்குறதா சொன்னீங்க இல்லையா, அது எந்த ஆத்மா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா அந்த ஓவியத்துல இருக்கிற அந்த ஆணோட ஆத்மாவை நான் பார்க்கல, அந்த ஓவியத்துல இருக்கிற அந்த ஆணையும் பெண்ணையும் வரைஞ்ச ஆத்மாவை தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா யூரி, சரி அப்ப நீங்க பார்த்த ஆத்மா என்ன கதை சொல்லுச்சு சொல்லுங்க அப்படிங்கிறப்பதான் அந்த ஆத்மா என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறதே சொல்றாங்க. அது மொத்தமா இந்த மிஸ் ஓ சொன்னாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம யூரி பாக்குற ஆத்மாவும் அந்த ஓவியத்துல இருக்கிற பொண்ணு, அவங்க 2 பேரும் தான் ஒன்னா வளர்ந்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்களும் கூட அப்ப இருந்து காதலிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொசுரில் வேலை செய்யற பொண்ணு தான். சொசுரில் வேலை செய்யற பொண்ணுங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுக்கணும், தப்பான விஷயம் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. அங்க டான்ஸ் ஆடுறவங்க பாட்டு பாடுறவங்க ஒரு வேலையா மட்டும் பாக்குறவங்க கூட இருப்பாங்க. அப்படிதான் இந்த பொண்ணு சொசூர்ல டான்ஸ் ஆடுற பொண்ணா இருப்பா. இப்போ இந்த ஓவியரும் இந்த பொண்ணு தான் ஒருத்தரை காதலிக்கிறாங்க. இதை இந்த பிரின்ஸ் தள்ளி நின்று பாப்பான். இந்த பொண்ணோட அழகுல மயங்கிருவான். இந்த பொண்ணு அவனுக்கு பார்த்தோன்னு பிடிச்சு போயிடும். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த ஓவியரை பார்த்ததும் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் விசாரிக்கிறப்ப தெரிய வருது 2 பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுல கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு மேல ஏற்பட்ட மோகத்துல இந்த பிரின்ஸ் அந்த பொண்ணு அடையணும்னு நினைக்கிறான். அதுக்காக ஒரு பிளான் பண்றான். சொசுருக்கு போறப்போ ஒரு நோபல் பர்சன் இந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக இந்த ஓவியர் வரப்போ இந்த ஓவியர் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஏன்னா ஒரு நோபல் பர்சனை யாராவது தாக்குனாங்க அப்படின்னா அது கிரைம். சோ அந்த கிரைமுக்காக இந்த ஓவியருக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இது எல்லாமே இந்த பிரின்ஸோட பிளான் தான். ஒரு நோபல் பர்சன் அனுப்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுன்னு சொல்லி அந்த கிரைம்குள்ள ஓவியரை சிக்க வச்சாச்சு. அந்த ஓவியரை போட்டு பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கூத்தாடுவா. இதை இந்த பிரின்ஸ் பயன்படுத்திப்பான். ஓகே அந்த ஓவியரை விட்டுடுறேன், ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட 2வது மனைவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஓவியரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. இந்த பிரின்ஸோட 2வது மனைவியாவும் இவங்க மாறிடுவாங்க. இவங்களால எப்படி இந்த பிரின்ஸோட வாழ முடியும்? உயிருக்கு உயிரை காதலிக்கிறது ஓவியரை தானே. சோ ஓவியரை போய் பார்த்து நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை விட்டு இவங்க நைட் வர்றப்போ இந்த பிரின்ஸ் அதை கண்டுபிடிச்சிடுறான். அது மட்டும் இல்லாம இவங்க போட்ட பிளான் தெரிஞ்சதுனால அந்த ஓவியரையும் அடிச்சுதான் எழுதிட்டு வந்திருப்பான். இந்த ஓவியரை எங்கே நடிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போக பார்க்க பின்னாடி இருந்து ஒரு வாளால வீசி அங்கேயே அந்த பொண்ணை கொன்னுடுவான். அதுக்கப்புறமாக அந்த பொண்ணு இப்போ பிரின்ஸோட 2வது மனைவி ஆயிட்டாங்க. அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த காரணம் வெளியே தெரிய வர்றது இந்த பிரின்ஸ் விரும்பல. அதனால என்னோட 2வது மனைவியோட ஒரு பிக்னிக் மாதிரி போறேன், அந்த மவுண்டனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பல்லக்க தான் அவன் கூப்பிட்டு வந்திருப்பான். அந்த பல்லக்குள்ள அந்த பொண்ணு இருந்திருக்க மாட்டா. அதே மாதிரி இந்த மலைப்பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறமாக என்னாச்சுன்னு தெரியல, என் மனைவி எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலம் அந்த காட்டை சுத்தி அந்த மலையை சுத்தி எல்லாம் தேடிட்டு என்னோட மனைவி காணாம போயிட்டா, ஒருவேளை விலங்கு ஏதாவது அடிச்சு கொண்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேஸையும் அவன் முடிச்சுட்டான்.
சோ அந்த இறந்து போன பொண்ணோட டெட் பாடியை அந்த பிரின்ஸ் எங்க புதைச்சிருக்கான் அப்படிங்கிறது இப்ப ஆத்மாவா இருக்கிற அந்த ஓவியருக்கும் தெரியாது. அந்த பொண்ணை கொண்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக இந்த ஓவியரையும் இந்த பிரின்ஸ் வந்து கொண்டிருப்பான். ஆல்ரெடி ஊர்ல அரசியல் பொருள் பேசிப்பாங்க, 2 பேரும் தான் காதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ ஒட்டுக்கா கொண்டு அது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரின்ஸ் இத்தனை வேலையும் பண்ணிருப்பான். சோ அன்னைக்கு பல்லக்கு எம்டியா தான் இருந்திருக்கு. அந்த பல்லக்குள்ள இந்த பொண்ணு இல்ல, இந்த பொண்ணோட டெட் பாடி இப்ப எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியல. இதெல்லாம் கேட்கறதுக்கு இருந்துட்டு சரி யூரி நீங்க சொல்றது ஓகே, பட் ஆத்மாவே இருந்தாலும் அந்த ஓவியரோட ஆத்மா சொல்றதை எப்படி 100% நம்ப முடியும்? ஏன்னா இப்போ லவ் லெட்டர் கிடைச்சிருக்கு இல்லையா, மிஸ் ஓ வச்சிருக்காங்க இல்லையா, எல்லாரும் முன்னுக்கு ரிவீல் பண்ணாங்க இல்லையா, அந்த லவ் லெட்டர் பிரின்ஸோட அந்த சவப்பெட்டிக்குள்ள தானே கிடைச்சது. ஏன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையே 4-5 பேர் அவங்கவுங்க இஷ்டத்துல ஸ்டோரியா சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க பண்ற நரேஷன்லயே நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். 300 வருஷத்துக்கு முன்னாடியான கதை, இதை நம்ம நல்லா அலசி ஆராயணும் அப்படிங்கிறப்போ யூரியும் அதை ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்க லவ் லெட்டர் வந்துட்டு பிரின்ஸோட அந்த சவப்பெட்டிக்குள்ள கிடைச்சது. அந்த லவ் லெட்டர் படிச்சு பாக்குறப்போ அந்த 2வது மனைவி இருக்கா இல்லைங்களா, அந்த பொண்ணு பிரின்ஸை தான் எவ்வளவு லவ் பண்றா அப்படிங்கிறது தான் அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அதனாலதான் இப்ப இந்த ஆத்மா சொல்றது இவங்க 2 பேரால நம்ப முடியல. அப்பதான் நம்மளோட யூரி வந்துட்டு ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பாங்க. இதை வந்து நானும் தான் யோசிச்சேன், அதனால ஒரு விஷயம் வந்து நான் பண்ணலான் இருக்கேன், அது நீங்க தான் வந்துட்டு பண்ணணும். இந்த ஓவியரோட வம்சாவளிங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீங்க கொஞ்சம் பேசி பாருங்க, அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. இந்த மாதிரி இந்த விஷயம் அந்த கேஸ் இதெல்லாத்தையும் வந்து சொல்ற சமயத்துல சரி பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அங்க நிறைய வந்துட்டு இந்த சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஃபைல்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஓவியங்கள் இருக்கு. அதுல ஏதோ வந்து இவருக்கான க்ளூ வந்து கிடைக்கிறதுல ஒரு பெட்டி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்கிறப்போ இவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் ஒரு லெட்டர் இருக்கு. இப்ப எந்த லெட்டரை ரிவீல் பண்றதுக்காக அந்த மிஸ் ஓ லேடி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி லெட்டர். ஆனா அந்த லெட்டரோட அந்த கார்னர்ல பட்டர்ஃபிளை பாதியா இருக்கு, அந்த இடத்த யாரும் கிழிச்ச மாதிரி இருக்கு. அது ஒரு போட்டோ எடுத்து கொண்டு வந்து நம்ம யூரி கிட்ட காட்ட, யூரி ஏற்கனவே போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லைங்களா அந்த மிஸ் ஓ வச்சிருக்கிற அந்த லெட்டர், அது ரெண்டையும் அட்டாச் பண்ணி பாக்குறப்போ இது ஒரே பேப்பர்ல எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் பாதியா கிழிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த பட்டர்ஃபிளை வந்து பாதியா போயிருக்கு. அதான் நம்மளுக்கு காட்டுறாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பா. அந்த லவ் லெட்டரை வந்து 2ஆ பிரிச்சு ஒன்ன வந்துட்டு அந்த ஓவியர் கிட்ட கொடுத்திருப்பா. அதை ஓவியர் பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அததான் வம்சாவளியா அவங்களோட பரம்பரை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. இன்னொரு லெட்டர் இந்த பொண்ணு கிட்ட தான் இருந்திருக்கும். அதான் அந்த பிரின்ஸ் வந்து இந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி கல்யாணம் பண்ணதுமே இவன் வச்சுட்டு இருந்திருப்பான். கடைசி வரைக்கும் இவளை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்க முடியல அப்படிங்கிறதுனால நாம சாகுறப்போ இந்த லவ் லெட்டர் கூட தன்னோட சவப்பெட்டிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அதுதான் இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப இவங்க 2 பேர் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வராங்க. சோ அந்த ஓவியரோட ஆத்மா சொல்றதுதான் உண்மை, அது அடுத்து என்ன ஏது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட டெட் பாடியை அந்த பிரின்ஸ் எங்க புதைச்சிருக்கான் அப்படின்னு தெரியல. அந்த பொண்ணோட டெட் பாடியை கண்டுபிடிச்சு புதைச்ச இடத்த கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கு நாம வந்துட்டு அங்க இருந்து ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூரி வந்து இந்த ஓவியங்கள்ல இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது, இதெல்லாம் வந்து மீனோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு. அதை பத்தி மிஸ் ஓக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல அந்த பொண்ணுக்கு ஓவியங்கள்லாம் பிடிக்குமா, அதுதான் சும்மா வந்து பார்த்து பேசிட்டு போனோம் அப்படின்னு இப்ப பேசிட்டு இருக்கிறப்ப கூட யூரி கிட்ட இருந்துதான் கால் வருது. நீங்க கேலரியில தானே இருக்கீங்க, நான் வரட்டுமா, நான் வந்து இன்னும் சில ஓவியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஐயோ அம்மா நீ எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஓ சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமாக தன்னோட செக்ரட்டரி கிட்ட வந்துட்டு நம்மளோட யூரி சொல்லியிருப்பாங்க, இது வரைக்கும் நம்மளோட ஹோட்டலுக்கு என்னென்ன பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு என் ஆண்டி மீனாவோட அம்மாவோட கேலரி இருந்து வாங்கணும், மிஸ் ஓவோட கேலரி இருந்து வாங்கணுமா, வேற எந்த ஆர்ட் கேலரில இருந்து வந்தது அப்படிங்கிற லிஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நல்லா டீப் அனலைஸ் பண்ணுங்க, ஆனா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா மீனாவோட அம்மா ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆர்ட் கேலரியில என்னென்ன ஓவியங்கள் வருது போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கண்காணிங்க, பட் ரொம்ப ரகசியம், நம்மளை தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாதும்பாங்க. அதுக்கப்புறம் இங்க யூரி வந்து மிஸ் ஓவை பார்க்க வர்றப்போ பின்னுக்குவே இவரும் வந்துருவாரு ரேமனை நம்ம யூரி இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன மிஸ் ஓ தான் சொல்லியிருப்பாங்க, மிஸ் ஓ ஆண்டி தான் எனக்கு கால் பண்ணாங்க, நீ வரேன்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு யூரிக்கு அதுக்கு மேல என்ன மிஸ் ஓ ஆண்டி கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியல. ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. அப்போ இது நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இந்த அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிட்ட ரேமன் கொடுக்குறப்போ அதுல இருக்கிறது கிளவுஸ். அதை பார்த்த யூரிக்கு இது வரைக்கும் எனக்கு யாரும் கிளவுஸ் கிஃப்டா கொடுத்தது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ இவர் சொல்வாரு ரேமன் ஆக்சுவலி பார்த்துட்டும் எனக்கு ஒரு ஞாபகம் தான் வந்தது, அதனால உனக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் யூரி வந்து சொல்லிட்டு வந்திருப்பாங்க, ஏன்னா என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நமக்குன்னு சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. சோ அதனால இந்த மாதிரி மிஸ் ஓ ஆண்டியை பார்க்க போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இவரும் வந்து சரி சும்மா அந்த ஆர்ட் கேலரிக்கு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. பின்னுக்கவே அந்த பொண்ணு வந்து நிப்பா, என்னைக்கும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க ஃபாலோ எல்லாம் பண்ணல, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக மிஸ் ஓவை பாக்குறதுக்காக நான் வந்திருந்தேன், எதாச்சியா தான் உங்களை பார்த்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் தனித்தனியா தான் வந்தோம், தனித்தனியா போய்க்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு கேட்க மாட்டேன்றா, கிம் கிட்ட ஒட்டிக்கிட்டே வருவா. கரெக்டா இவங்க 2 பேரும் வெளியே வருவாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் பாத்துடுவாங்க. அதுல யூரிக்கு ஷாக்கு,
இன்னும் இந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பாங்க. அதான் நோட்டீஸ் பண்ணுவாங்க, ஐயோ நாமளும் ரேமன் கூட தான் வந்துட்டு இருக்கோம், இது கிம் தப்பா எடுத்து போனோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்படி இந்த பொண்ணோட சேர்ந்து கிம்ம பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கு இல்லையா நம்மளோட யுரிக்கு, அதை கொஞ்சம் சென்ஸ் பண்றாங்க ரேமன். கிம்மோட வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நியூஸ் பார்த்தோம், அதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ ரேமன் இருந்துட்டு இல்லைங்க அது ஃபால்ஸ் நியூஸ், அந்த டேட்டிங் வந்துட்டு ஜஸ்ட் ரூமர் தான், அது ஃபால்ஸ் ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க கிம்மு யுரியும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க, கண்ணாலேயே பேசிக்கிறாங்க, இதுக்கு இவ கூட வந்து என்ன பண்ற என்னமோ அந்த கண்ணு அப்படியே பேசிக்குது. கடைசியில இந்த பொண்ணு இருந்துட்டு, அதாவது கிம் கூட வந்த பொண்ணு இருந்துட்டு, சரி நம்ம வெளியே போய் சாப்பிடலாமா, நாங்க எதிர்ச்சியா மீட் பண்ணோம் அதனாலதான் கூப்பிடுறேன், இல்ல உங்களுக்கு ஒர்க் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறப்போ கிம் அவாய்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க, வேண்டாம் வேண்டாம் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யுரி இருந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிடுவாங்க. கூப்பிட்டது கிம் கூட அந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வந்து இவங்க ரேஞ்சுக்கு இருக்காது அந்த பொண்ணு சொல்லுவா. பட் யுரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அண்ட் தென் கடைசியா அந்த கேலரிக்கு அந்த லவ் லெட்டர் ரிவீல் பண்ற அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தப்போ நாங்க எடுத்துக்கிட்ட செல்ஃபி கப்பலா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்ட கிம் இருந்துட்டு நான்லாம் வந்து போஸ்ட் கொடுக்கல, அந்த பொண்ணு போட்டோ எடுத்தா நான் நின்ன அப்படிங்கிறாங்க. ஆனா ரேமன் இல்ல கப்பலா தான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கும்னே அந்த எண்ணெய் ஊத்துறாங்க எரியிற நெருப்புல. ஆனா ரேமன் வந்து நல்லா நோட்டீஸ் பண்றாங்க, யுரியும் கிம்மும் பாத்துக்கிற பார்வையில ஒரு சின்ன பொசசிவ்னஸ் இருக்கு, 2 பேருக்கு இடையில இன்னமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறமாக கிளவுஸ் வந்து கழட்டி வைப்பாங்க நம்ம யுரி சாப்பிடணும் இல்லையா அதுக்காக. அப்போ கிளவுஸ் போடாத இந்த கையோட பிரெட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வரப்போ இந்த பொண்ணு நாமளும் பிரெட் எடுக்கலாம்னு வருவா, ஐயோ அவங்க வேற கிளவுஸ் போடல, இந்த பொண்ணு கையை டச் பண்ணிட்டானே இவ்வளவு பெய்ய பாத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்து தடுத்துருவாங்க. இது ஒரு மாதிரி இருக்கும் யுரிக்கு. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு புற போயிடும் யுரிக்கு. சரி டிஷ்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டிஷ்யூ எடுத்து கொடுக்க போறப்போ அப்பவும் கையை பிடிச்சு தடுத்து இவரு டிஷ்யூ எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள ரேமன் டிஷ்யூ எடுத்து கொடுத்துருவாங்க. யுரிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம கிட்ட இருந்து அந்த பொண்ணு அவன் சேவ் பண்றான் அப்படின்னா இந்த கிம்முக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பயங்கரமா அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்னா அந்த பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல ரேமன் இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கும் அந்த பொண்ணை எந்த வேலையும் செய்ய விடாம கண்ணுக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி பாத்துக்கிறீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அது எல்லாருக்கும் பண்றது அப்படிங்கிறப்போ யுரி இருந்துட்டு எனக்கு என்னமோ அப்படி தெரியல, அந்த பொண்ணு மேல நீங்க ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. ட்ரிங்க்ஸும் பண்ணிருக்கிறதுனால டிரைவர் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க அந்த பொண்ணு. நான் டிராப் பண்ணிட்டோம் அப்படின்னு கிம் கிட்ட கேட்கறதுக்கு இல்ல என்னோட கார் சர்வீஸ்ல இருக்கு, நான் வந்து நடந்தே போறேன், எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலான்ட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் யுரி கிட்ட ரேமன் கேட்பாங்க, யுரியும் இருந்துட்டு இல்ல நான் கொஞ்சம் வாக் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்புவேன், நீ போ ரேமன் சொல்லிடுவாங்க. ஏன்னா கடைசியா மிஸ் ஓ கிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கறத வந்துட்டு கிம் கிட்ட சொல்லணும். அதுக்காக அப்படி வாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ கிம் அங்க வெயிட் பண்ணுவாங்க. சாரி கிம் என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட கப்பிள் டேட்டை வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப கொலாப்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு. ஐயோ யுரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஆமா நான் அந்த பொண்ணு கூட வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே, நீங்களா தான் சொல்றீங்க அப்படின்னு யுரிய போட்டு பயங்கரமா கலாய்ப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறப்போ பைக் திடீர்னு ஸ்பீடா வரும், யுரிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையை பிடிச்சி இழுக்க யுரி இவங்க மேல விழுவாங்க, அதுவும் கிஸ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் விலகிட்டு பயந்து போயிடுவாங்க. நான் உங்களை டச் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல நீங்க டச் பண்ணல ஆனா கிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கிஸ் பண்ணாலும் பெய்ய பாத்துருவணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு நான் யாராவது டச் பண்ணாதான் அவங்க பெய்ய பார்ப்பாங்க, பட் இது வரைக்கும் நான் யாரையும் கிஸ் பண்ணது இல்லையே, அதுவும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமாக நான் யாருமே கிஸ் பண்ணல, டேட்டும் பண்ணல, சோ கிஸ் பண்ணா பேய பாப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப யுரி பதறி போயிடுறாங்க. யுரி நீங்க பதறாதீங்க, ஒருவேளை நான் அதனால பேய பார்த்தாலும் எனக்கு ஓகே தான், நீங்க எதுவும் பதறாதீங்க அப்படிங்கிறப்போ சரிக்கு நான் போறேன் அப்புறமா பேசலாம், நீங்க ஏதாவது பேய் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, ஐயோ பேய பாத்திரக்கூடாது, எகெயின் வந்து அவனோட 1 மாசத்தை நான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, என்னால இன்னொரு 1 மாசம் பேய பார்த்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குறுக்க மறுக்க நடப்பாங்க. கிம் கிட்ட இருந்து கால் வரும், என்னாச்சு கிம் என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுக்கு யுரி நான் பேய பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அடச்சை பேய பார்க்கலன்னு எதுக்கு கால் பண்ணீங்க, பேய பார்த்தா தானே கால் பண்ண சொன்னேன், நீங்க கால் பண்ணது பேய பார்த்துட்டீங்க அப்படின்னு பயந்து போயிட்டேன், சரி பயப்படாதீங்க நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கிம் வீட்டுக்குள்ள வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து டிவி பாட்டு காணாகும், ஐயோ பேய் பேய்ன்னு கத்துனா கடைசியில ரிமோட் மேலதான் உட்காந்துருப்பாரு. ஓரளவுக்கு உட்காந்து அப்சர்வ் பண்றாங்க, எந்த ஆத்மாவும் பேய்களும் வந்து கண்ணுக்கு தெரியறது கிடையாது. அதுக்கப்புறமாக யுரிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, இல்ல யுரி டச் பண்ணாதது வேலை செய்யும் போல இருக்கு, சோ நீங்க கிஸ் பண்ணதுனால நான் எந்த பேயும் பாக்குறது இல்ல, நீங்க வந்து தூங்குங்க நம்ம நாளைக்கே பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் அந்த கிஸ் அப்படிங்கிறது ஆக்சிடென்டலா இருந்தாலும் அதுதான் தொடர்ந்து ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்த நாள் திடீர்னு பாட்டிமாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. யுரி வந்து பாக்குறப்போ பாட்டிமா நான் உங்களை கொஞ்சம் இன்னும் கவனிச்சிட்டு இருக்கணும், ஏன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாமான்னு கேட்க எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா தங்கம், நான் நல்லா தான் இருக்கேன், உன் கல்யாணம் போதும் என்ன இன்னும் தெம்பாக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க. யுரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம இப்படியே விடக்கூடாது, அந்த கிம் யார் என்னங்கிறது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கிட்டாரு ரேமன். அந்த வகையில கிம் பத்தி நிறைய டீடைல்ஸ் கிடைக்குது, ஆல்ரெடி விசாரிக்க சொல்லியிருக்காங்க, இப்போ இன்னும் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்பீட் அப் பண்ணி ஃபுல்லா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில சில வருடங்களுக்கு முன்னாடி
கிம்முக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. அப்படி கிம்முக்கு பொருத்தப்பட்ட ஹார்ட் அப்படிங்கிறது ரூபனோட ஹார்ட் இருந்தாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் சுத்தி வளைச்சு பொடி வச்சுதான் பேசிப்பாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு காட்டவும் செய்வாங்க. இவருக்கு வந்து ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும், நம்மளோட கிம்முக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அப்போ டக்குன்னு வந்து எடுத்துட்டு வாங்க அந்த பேஷண்ட்டை, அவர் ஹார்ட்டை வந்து இவங்களுக்கு பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிச்சா வந்து நம்ம கிம்முக்கும் தெரியுது. சோ கிம்முக்கு பொருத்தப்பட்டிருக்கிற ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம பிரதரான ரூபனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் அப்படியே யோசிக்கிறாங்க நின்னு. இந்த பக்கம் கிம் ஜாக்கிங் வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு லைட்டா நெஞ்சு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு லைட்டான டிஸ்டர்பன்ஸ் தான், அதை ஒரு பெருசா கண்டுக்கிறதுல அவர் தொடர்ந்து ஜாக்கிங் பண்றாங்க. அதுக்கப்புறமாங்க ஒர்க் பிளேஸ்க்கும் வந்துருவாங்க. மிஸ் ஓ கிட்ட இந்த பிரின்ஸ் இருக்காரு இல்லைங்களா, அவரை பத்தின ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? ஏன்னா கண்டிப்பா நீங்க ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கீங்க, கண்டிப்பா கிடைச்சிருக்கும்ல அப்படிங்கிறப்போ கிடைச்சதுமா. ஆனா என்னோட அப்பா வந்து இப்ப இறந்து போயிட்டாரு, அவரு தான் வந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணாரு, அது இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த அந்த இடத்துக்கு போறதுக்கான பிளானும் பண்றாங்க. கிம் கிட்ட கால் பண்ணி இதெல்லாம் சொல்றப்ப கிம் தானும் வர்றேங்கிறாங்க. இவருக்கு சந்தோஷம் தான் கிம் கூட போறதுக்கு. ஆனா செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் இருக்கு. அந்த செக்ரட்டரியை பக்கத்துல கூப்பிட்டு அந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான மீட்டிங் இல்லையா, சோ என்னோட இடத்துல இருந்து நீங்க அட்டன் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. இவருக்கு நான் சந்தோஷம். இங்க பாருங்களேன், நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு. அடுத்த அந்த இடத்துக்கும் வராங்க, அங்க பேசவும் செய்யறாங்க. மிஸ் ஓ சொன்னாங்க அப்படிங்கறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எடுத்து காட்டுறாங்க. ஆனா கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா 300 வருஷம் பழமையானது, கரெக்டா ஹேண்டில் பண்ணாதான் இதை வந்து இன்னும் டேமேஜ் ஆகாம பாதுகாக்க முடியும் இல்லையா. அதுக்காக இவங்களுக்கு தெரிய வேண்டியது அந்த இறந்து போன பொண்ணு அந்த பிரின்ஸ் வந்து எந்த இடத்துல புதைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அரசர் வந்து பிரின்ஸுக்கு நிறைய இடங்களை வீடெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சொத்து வந்து எங்க இருக்கு, அதோட ஸ்கெட்ச் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த லேடி அதை எடுத்து காட்டுவாங்க. அதை வந்து நம்மளோட கிம் வந்து போட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு புக் இருக்குங்க, அதுல சில அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த புக் தெரியாம கீழே விழுந்துரும். அதுவும் கிம் தான் வந்து தெரியாதனமா கீழே விழு காட்டியிருப்பாங்க. இடி இருந்துட்டு ஐயோ அந்த லேடி பார்க்கல, நல்ல வேலை, சீக்கிரம் எடுத்து வைங்க, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ கீழே விழுந்த புக்குக்குள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதை எடுத்து இவங்க படிக்கிறாங்க. அது அந்த பிரின்ஸ் தாங்க எழுதியிருக்கான். நான் என்னோட 2வது மனைவிய உயிருக்குயிரா காதலிச்சேன். அந்த மலைப்பகுதிக்கு பிக்னிக் போனப்போ எங்கேயோ காணாம போயிட்டான். ஆனா இங்க அவளோட ஞாபகார்த்தமா நான் ஒரு செடி நட்டு வச்சிருக்கேன். அது நல்ல மரமா வளர்ந்து நிக்குது. அதுல பூக்கிற பூக்களை பாக்குறப்போ என்னோட மனைவியை பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த இடம் எவ்வளவு மாற்றங்களை சந்திச்சாலும் இந்த மரம் எப்பவும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எழுதியிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த பிரின்ஸுக்கு வயசாக வயசாக கூட அந்த இடத்துல அந்த மரத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த பிரின்ஸ் இவரு கொன்ன அந்த 2வது மனைவியை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது யாருக்கும் தெரியாம அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல இந்த இடம் வந்து மிஸ் ஓவோட பரம்பரை கைக்கு வந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப கூட இந்த பிரின்ஸ் அந்த உயிர் எழுதி வச்சிருக்காரு இல்லைங்களா, அதனால இந்த மரத்தை டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. இந்த ஆர்ட் கேலரிக்கே வந்து உள்ள போய் மிஸ் ஓவெல்லாம் பார்க்கல. இவங்க 2 பேரும் இந்த மரத்தை மாடினு பேசிட்டு இருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழே தான் அந்த பொண்ணோட டெட் பாடி புதைச்சிருக்கா அந்த பிரின்ஸ். அப்படின்னா இப்படி நம்ம தோண்டி எடுக்க முடியும், யாருக்கும் தெரியாம தோன்ற இடமா இது, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இது உள்ள இருந்து பாக்குறாங்க. அவங்க ரூம்ல இருந்து விசுவோம். உடனே வந்து மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு இந்த பொண்ணு யூரிக்கு அடிக்கடி இந்த ஆர்ட் கேலரிக்கு வரா, அது இன்னைக்கு அந்த மரத்து மாடி நின்று ஏதோ வெறிக்க பாத்துட்டு இருக்கா, கூட வேற யாரும் இருக்காங்களே அப்படிங்கிறப்போ கூட யாரு இருப்பா, அந்த ரேமன் தானே அப்படிங்கிறப்போ ரேமன் எனக்கு தெரியாதா, நல்லா தெரியும், ரேமனா இருந்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன், இது வேற யாரோ மாறி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இது மீனாவோட அம்மா பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா உங்க போன்ல பேசிட்டு இருக்கிறது எல்லா விஷயத்தையும் வந்துட்டு மீனா கேட்டுக்கிற. அவங்க அப்பா கூட உட்காந்து காட்சி விளையாண்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் காட்சி விளையாட இன்ட்ரெஸ்டே போயிடுது. ரேமன் ஒரு வேலை அந்த யூரியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த கல்யாணம் ப்ராப்பரா நடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிசினஸ் ரிஸ்க் ஆயிடும், நம்மளால இந்த பிசினஸ் ரூல் பண்ண முடியாது, அதுக்கு நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போறா. ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பிளான் பண்ணிட்டு போறா. அது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூரிக்கு யார் கூட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆச்சோ அந்த பையனை மீட் பண்றதுக்காக அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி சொல்றா, நீங்க என்கேஜ்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களை பார்க்க முடியலையே, நீங்க எங்க போனீங்க ஏதுன்னு கேட்கறதுக்கு உடனே நான் ஃபாரின் போயிட்டா சில கோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் தேவைப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்க திரும்பி வந்திருக்கீங்க, ரேமனை வந்துட்டு யூரியை கல்யாணம் பண்ணிக்கிறதாக இருக்கு, நீங்க யூரியை கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தப்போ என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னன்னு எங்களுக்கும் தெரியும், அது நீங்க ஊர் உலகத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும், இதுதான் ரீசன் சொல்லணும், சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப இந்த ஆளு சரி சொல்றேன்றான். அதுக்கப்புறம் யூரி வந்துட்டு நம்ம கிம்முக்கு வந்து கால் பண்ணிருப்பாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீங்க என்ன பார்க்க வாங்க, நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன்னு சொல்லிருப்பாங்க. உடனே இவர் வந்து கிளம்புவாரு கிம். அப்ப கூட வேலை செய்யறவங்க எப்பவுமே இவ்வளவு சீக்கிரம் அவர் கிளம்ப மாட்டாரு, எங்க அடிச்சு புடிச்சு கிளம்புறாங்க, ஏதாவது பொண்ணா ஏதுன்னு கேட்கறதுக்கு அவர் பாட்டு கிம் கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, கண்டிப்பா பாட்டிமா கூப்பிட்டுருப்பாங்க, பாட்டிமா கூப்பிட்டா மட்டும்தான் இவர் ஒர்க் எல்லாத்தையும் விட்ட மீனிக்கு விட்டு கிளம்புவாரு அப்படின்னா, ஆனா கூப்பிட்டது பாட்டிமா இல்ல யூரி. சோ யூரிக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுது. அந்த இடத்துக்கு யூரி ஃபர்ஸ்டே வந்திருப்பாங்க. அவங்கள தள்ளி நின்று பாக்குறதுக்கே அப்படியே ரசிச்சு அதுக்கப்புறம் யூரி கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன், நான் வந்துட்டு மிஸ் ஓ கிட்ட டீலிங் பேச போறேன், அதன் வகையில அந்த ட்ரீயை நான் எடுத்துக்க போறேன்னு சொல்ல போறேன், அப்புறம் நாம கீழே வந்து தோண்டி பார்க்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படிங்கறத அடுத்த சீன்லயே காட்டுறாங்க. மிஸ் ஓவை பாக்குறதுக்காக யூரி வந்திருப்பாங்க. வந்து யூரி இருந்துட்டு எனக்கு அந்த மரம் பிடிச்சிருக்கு, நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லமா அதை கொடுக்க முடியாது,
பல வருடங்களா 100 வருஷமா அந்த ட்ரீ வந்து அதுக்கு மேலேயே கூட இங்கதாம்மா இருக்கு. இங்க பரம்பரையா அதை பாதுகாத்துட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கு இல்ல நான் ஒன்னும் அதை எடுத்து அழிக்க போறது கிடையாது, என்னோட கார்டன்ல வச்சுக்கலான் இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு கொடுங்களேன்னு கேட்டா ஏமா இந்த மாதிரி எவ்வளவு ட்ரீ இருக்கே வாங்கி வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நீங்களே சொன்னீங்க இந்த சீசன்ல இவ்வளவு பூ பூக்காது, பொதுவா இந்த மரத்துல இவ்வளவு பூவே பூக்காது, அதுவும் இது பூ பூக்கிற சீசனே இல்ல, அப்படி இருந்தாலும் இவ்வளவு பூத்து இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா மிஸ் ஓ வந்துட்டு நோ அந்த மாதிரிங்கிற ஒரு இதுலதான் இருக்காங்க, அவங்க முகபாவனம் அப்படிதான் இருக்கு. ஆனா இவங்க டீலிங் பேசுறாங்க. அப்போ ஒரு டீலிங் வச்சுக்கலாமா, எங்கிட்ட ஒரு ஓல்டு பைன் ட்ரீ இருக்கு, ஒரு ஓல்டு பைன் ட்ரீயோட வேல்யூ எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம இருக்காது, அது மட்டும் இல்லாம அது என்கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஆண்டி மீனாவோட அம்மாவுக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா அவங்க கிட்ட கேட்டு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த இடத்துல அதை கொண்டு நீங்க வச்சுக்கோங்க, இந்த ட்ரீ எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ ஏன்னா இந்த மரத்தை விட அந்த ஓல்டு பைன் ட்ரீயோட அந்த மரத்தோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காகவும் செய்யறாங்க. ஓகேமா இந்த மரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஓ பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு கிமுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அவரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. காலை கட் பண்ணது இன்னொரு கால் வருது, அது பேசினவங்க ஷாக் ஆயிட்டு இதோ வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிம் எகெயின் கால் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரி ஒத்த வார்த்தையில பேசுவாங்க, ஓகே ஃபைன் அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு. அந்த வாய்ஸ்லயே கிமுக்கு தெரியுது இவங்க கொஞ்சம் ஏதோ வந்து மூட் ஆஃப்ல இருக்காங்க, ஏதோ சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காங்க. நல்ல வேலை பக்கத்துல ரேமன் இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் கிம் கிட்ட சொல்லல, அப்புறம் கூப்பிடுற கிம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. பாட்டிமா வந்து பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாட்டிமாவோட கையை பிடிச்சிட்டு கிம் இருப்பாங்க. பாட்டிமா அலாதடி தங்கம் வா என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறப்போ கையை பிடிக்க முடியல யூரியால, எப்படி பிடிக்க முடியும்? அப்புறம் பாட்டிமாவை வந்துட்டு ஒரு மாசத்துக்கு பேய்கள்லாம் வந்து பின்தொடர ஆரம்பிச்சிருமே, அதனால பாட்டிமாவோட கையை பிடிச்சு ஆறுதல் உட்கார முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அலறாங்க. ஏன் யூரி இப்படி அலற, நான் செத்தா போயிட்டேன், ஏன் இப்படி அலற, வா பக்கத்துல உட்கார அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பாட்டிமா கொஞ்ச நேரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே ரேமனும் வருவாங்க, நான் போய் என்ன எதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் பொறுத்து சமாதானம் ஆயிட்டு யூரியே எகேன் வருவாங்க. பாட்டிமா இப்ப கொஞ்சம் தெம்ப எழுந்து உட்காந்துருக்காங்க. யூரி கிட்ட சொல்றாங்க, யூரி ரேமனை தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ, பிசினஸ் ரீதியாகவும் சரி உன்னை பத்தி எல்லாமே ரேமனுக்கு தெரியும், அவனை நல்லபடியா பாத்துப்பான், ஜஸ்ட் பிசினஸ்க்காக மட்டும் நான் ரேமனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கல, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ பிசினஸ்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து சரியில்லாம இருக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களையா போய் பார்த்து மீட் பண்ணிட்டு இருக்கா மீனாவோட அம்மா, அதனால இது எங்க போய் முடியும்னு தெரியல, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. பாட்டிமா இவ்வளவு வந்து கார்னர் பண்ணி சொல்றதுனாலையும் ஒன்னும் பண்ணவும் முடியல. அதனால சரி பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் வந்து எப்போ அப்படிங்கறது இவங்க அனௌன்ஸ் பண்ண போறாங்க பாட்டிமா, அதுவும் ரேமனுக்கும் யூரிக்குமான என்கேஜ்மெண்ட். அப்புறம் வீட்டுக்கு வர சமயத்துல கிம் கால் பண்ணுவாங்க, என்னாச்சு நீங்க எங்க இருக்கீங்க, ஒரு மாதிரி இருந்தது உங்க வாய்ஸ் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாட்டிமாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்ப பரவாயில்ல நல்லா தான் இருக்காங்க, நாளைக்கு நம்ம அந்த மரத்துக்கு கீழே தோண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த மரத்துக்கு கீழே தோண்டவும் போறாங்க. திடீர்னு ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கு, இவ்வளவு நேரம் கிளைமேட் நல்லா தானே இருந்தது, ஏன்னா தோண்ட ஆரம்பிச்சது மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நம்ம தோண்ட தான் போறோம், நீங்க எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிம் வந்து கேட்கறாங்க. வீடியோ வந்துட்டு ஏதோ அந்த ஃபார்ம் வந்து நான் ஃபில் பண்ணியே வச்சிருக்கேன், ஏன்னா இந்த மரத்தை தோண்டணும், அது கீழே திடீர்னு வந்து ஒரு சவப்பெட்டி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுத வேண்டிய லெட்டர் அதெல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. இப்படி இவங்க தோன்றப்போ ரூம்குள்ள இருந்து பாக்குறாங்க மிஸ் ஓ. அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃபிஷியா இருக்கு அப்படின்னா பைன் மரம் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து வேல்யூ ஆனது, அதுவும் பழைய பைன் ட்ரீ அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூ ஆனது. இந்த பொண்ணு அதை நம்மளுக்கு கொடுத்துட்டு இந்த ட்ரீ எடுத்துக்கிறேங்கிறாளே, இதுதான் ரொம்ப ஃபிஷியா இருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மரம் வந்து ஒர்த்தும் கிடையாது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கிட்ட கால் பண்ணி கேட்கறாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஃபிஷியா இருக்கு, பைன் ட்ரீ அது ஓல்டு பைன் ட்ரீ வந்து எவ்வளவு விலை மதிப்புள்ளது, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதே மாதிரி மரம் தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடு போனா போதும், நிறைய கிடைக்கும், அங்கிருந்து கூட எடுத்துக்கொண்டு பொண்ணு வச்சுக்கலாம், அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய டீலிங் பேசினா, ஓல்டு பைன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல மீனாவோட அம்மா இருந்துட்டு சின்ன வயசுல இருந்து அந்த யூரி பொண்ணு அப்படிதான், அவ ஒரு விஷயத்த பார்த்து அவளுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்ட்டா அது அவளுக்கு வேணும்னு தெரிஞ்சது, அது அவளுக்கு தோணிருச்சு அப்படின்னா அதுக்கு அவர் ரிட்டர்னா கொடுக்கறது எவ்வளவு வேல்யூவான விஷயமா இருந்தாலும் பெருசா எடுத்துக்க மாட்டா. நீங்க எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க, இதுல விஷயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நம்மளுக்கு ஓல்டு பைன் ட்ரீ கிடைக்குது, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி மிஸ் ஓ கிட்ட பேசிட்டு காலை கட் பண்றப்போ இன்னொரு கால் வருது இந்த மீனாவோட அம்மாவுக்கு. இங்க சீன் அப்படியே கட் பண்ணி இங்க தோண்ட ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, சட்டுன்னு மழை பிடிச்சிருச்சு, அங்க டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, எல்லாரும் வாங்க அங்க போய் நின்னுக்கலாம், மழை நின்னதுக்கு அப்புறமாக தோண்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுக்கிட்டாங்க. என்ன கால் வந்திருக்கும்னா மீனாவோட அம்மாவுக்கு பாட்டிமா தான் இன்வைட் பண்ணிருப்பாங்க, எல்லாரும் டின்னருக்கு வாங்க, அங்கதான் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன், ரேமனுக்கும் யூரிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன 3 பேரும் ஒண்ணு கூடி பேசுறாங்க. ஆனா மீனா இருந்துட்டு அதெல்லாம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா இருக்கா. இந்த பக்கம் யூரிக்கும் கால் வருது, பாட்டிமா தான் கூப்பிட்டுருப்பாங்க, இந்த மாதிரி டின்னருக்கு வாமா, அங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறேன், உங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் வந்து எப்ப பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த கால் அட்டன் பண்ணி பேசி முடிச்சுட்டு வச்சுட்டு கிம்ம பார்த்து, கிம் நான் இப்போ கிளம்பணும், உடனே நான் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ கிம் ஷாக் ஆயிடுவாங்க, என்னமா இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன இங்க
பயங்கர மழை வந்துட்டு இருக்கிறதுனால இதுக்கு மேல தோண்ட முடியாது. சோ இங்க இருந்து நம்ம யூரி கிளம்பிட்டாங்க. அந்த டின்னருக்கு, ஃபேமிலி டின்னருக்கு போகிறதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்க. பாட்டிமா முத கொண்டு மீனால இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ரேமனும் வந்துட்டாங்க. பாட்டிமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள மீனா இருந்துட்டு, ஒரு நிமிஷம் பாட்டிமா, இன்னொரு முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம யூரியோட செக்ரட்டரி வந்து சொல்லுவாங்க, அந்த லேடி ஆக்சுவலா இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மீனா தானா வட்ட உட்காந்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நல்ல மழை வருதுங்களா, பாதி தோண்டாம தானே விட்டுருப்பாங்க அந்த மரத்தை சுத்தி. அந்த இடம் என்னமோ மாதிரி ஒரு வித்தியாசமா தெரியுது இந்த மிஸ் வோக்கு. அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பா குறுகுறுன்னு பார்க்க, புதுசா வந்த கெஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட கிம்மு தான். நான் மீனா எக்ஸ்பெக்ட் பண்ணது யூரியோட அந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆனா அந்த பையன் வந்து இன்வைட் பண்ணிருப்பா. அவன் தான் வர்றான், அவன் எல்லாரும் முன்னாடி சொல்ல போறான், இவ போய் எல்லாம் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இங்க வந்தது கிம். மீனாக்கு மூஞ்சியே செத்து போச்சு. கிம் வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பாங்க மீனாவை பார்த்து நம்ம யூரி. கிம் பக்கத்துல போய் நின்னுட்டு, பாட்டிமா, நானும் கிம்மு தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிம்மு ஆமா பாட்டிமா அப்படின்னு சொல்ல எல்லாரும் பேண்ட் பாப்பாங்க. யாருக்கும் ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நாம இன்னொரு 1 வீக் பொறுத்து தாங்க பார்க்கணும். கம்மிங் சாட்டர்டே சண்டே வந்து எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நான் போய் எபிசோட்ஸ் பார்த்துருவேங்க. ஆனா எனக்கு வீடியோ கையில கிடைக்கிறதுக்கு மண்டே நைட் ஆயிடும். அதனால தாங்க டியூஸ்டே அந்த மாதிரி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்றேன். அடுத்து என்ன நடந்திருக்கும், எப்படி கதை போகும் அப்படிங்கறத நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.